வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ப்ளூ வேல் அப்படின்ற ரஷ்யன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸான கேம், அந்த கேம்னால என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு தீமில் இந்த கேமை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கேமை பற்றி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இதனால் நிறைய உயிரிழப்புகள் ஒரு டைமில் இந்தியாவிலே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேமை ஒரு பொண்ணு விளையாடுறா. அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே இறந்து போயிடுறான். அந்த பொண்ணோட சிஸ்டர் தன்னோட தங்கையோட இறப்புக்கு காரணமான இந்த கேமுக்கு யார் அட்மின், அது ரிலேட்டடான நபர்களை எப்படியாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கேம் அவளும் விளையாட ஆரம்பிக்கிறா. ஸோ அவளோட பயணம் எப்படி போகுது, கடைசியாக இதுக்கு காரணமானவங்களை ட்ராக் பண்ணாலா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த கேமுக்குள்ளே போயிடுவாங்க. அதுலேயும் அந்த பொண்ணோட மரணத்தை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணு நேராக போவா, ஒரு ரயில்வே ட்ராக்ல நிப்பா, ட்ரெயினும் ஃபாஸ்டா வரும், அங்கேயே ஒரு ஃப்ரீஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அங்கேயே உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கேம் ஆடுறா அப்படின்னும் போது இன்னுமே அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாக தான் போச்சு. இன்ஃபேக்ட் அந்த கேமோட ரூல்ஸ் எப்படிலாம் டாஸ்க் வரும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 21 டாஸ்க்ஸ் இருக்கும். அந்த 21 டாஸ்க்கையும் முடிச்சுட்டா அவங்களுக்கு எக்ஸோடஸ் டே அப்படின்ற ஒரு டேக்கு போயிடலாம். அந்த டேல இன்ஃபேக்ட் மரணம் அப்படின்றத அவங்களுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் அந்த ஒரு டாஸ்க்லையும் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் எவ்வளோ வியர்டாக அமைக்க முடியுமோ அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டானாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் அது பண்ணக்கூடாத ஒரு டாஸ்க் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஆல்சோ உண்மையிலே இதெல்லாம் பண்றது யாரு, அந்த மாஸ்க் போட்ட மூஞ்சி யாரு அப்படின்றதுக்கு நிறைய ப்ராபபிள்ஸ் இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடியக்கூடிய படம், ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். பட் பிரச்சனை என்னன்னா இந்த படத்தை முடிச்ச விதம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரஷ் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீடைலிங், அதான் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாலிடான ரீசனிங் கொடுத்துருக்கலாம். அண்ட் லாஜிக்கலாகவுமே கொஞ்சம் நிறைய கேப் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் தான். பட் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், அடல்ட் கண்டென்ட் ஏராளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.